அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத ராசி பலன்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த மாதத்தில் நவ கிரகங்கள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, அதாவது புதன் ஆட்சி உச்சம், சூரியன் கேதுவோடு இருந்த காலகட்டம் மாறக்கூடிய ஒரு வாய்ப்புகள். அதே சமயத்தில் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திலிருந்து முயற்சி ஸ்தானமாகிய 3ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகள். அதே மாதிரி ராகு பாக்கியஸ்தானத்தில், சனி 10ஆம் இடத்துல, அதே சமயத்தில் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகக்கூடிய காலகட்டம். இது எல்லாமே இந்த மாற்றங்கள் ஏற்பட போகுதுங்க. இந்த மாற்றங்களால் உங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட ஒரு மாறுதலான ஒரு நிகழ்வுகள், நல்ல காலகட்டம் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. மிதுன ராசி அன்பர்கள் அப்படின்னா புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. புதன் எப்போவுமே வித்தைக்கு காரகன், பலம் பெற்ற அறிவாளித்தனமான ஒரு நுணுக்கமான ராசிக்காரர் தான் மிதுன ராசிக்காரர். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினச்சிட்டிங்கன்னா எடுத்தோமா செய்தோமான்ட்டு செய்ய மாட்டீங்க, நுணுக்கமாக யோசிப்பீங்க. அதே மாதிரி ஒரு இடத்துலிருந்து நீங்கள் வேலை செய்ய மாட்டீங்க. பிறந்தது ஒரு ஊராக இருக்கும், இப்போ வேலை செய்கிறது ஒரு இடமா இருக்குது. அதே மாதிரி கடல் கடந்து போகிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த மிதுன ராசிக்காரர் தான். ரொம்ப உழைப்புக்கு முக்கியம், அதை புத்தியை கசக்கி ஒரு வேலையை செய்யக்கூடியவங்க யாருன்னு கேட்டோம்னா அது மிதுன ராசிக்காரர். அப்படின்னா அதாவது அதாவது பலனுக்கு மீறிய ஒரு சக்தியை செலவு பண்ணுறவங்க, அப்படின்னா உழைப்பு கொடுத்து வேலை செய்கிறவங்க மிதுன ராசிக்காரர். இப்படி பல விஷயங்கள் மிதுன ராசிக்காரருக்கு ஒரு அடிப்படையான ஒரு நல்ல குணம் கொண்டவர்கள் தான் மிதுன ராசிக்காரர். ஆனால் நம்மளுடைய சூழ்நிலைகள் என்னென்னா, பாடுபடுறது, கஷ்டப்பட்டு பலன்கள் அடைகிறது மற்றவங்கள ஒருத்தராக இருப்பாங்க. கஷ்டப்படுறது நீங்களாக இருப்பீங்க, அதனால் பலன் அடைகிறது மற்றவங்களாக இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனோம்னா வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விதத்தில் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகளாக தான் இருக்குது. எப்படின்னா, ஒரு கணவன் மனைவியாக இருந்தால் கூட விட்டு கொடுத்து போகிறவங்க மிதுன ராசிக்காரர் தான். நீங்கள் இப்படித்தான் இருக்கணும்னு நினச்சி வாழ்வீங்க, ஆனால் வர்றவங்க கொஞ்சம் விட்டு கொடுக்காமல் இப்படித்தான் அதாவது எப்படி வேணாலும் பரவாயில்ல, நான் சொல்கிறத நீங்கள் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி. இதனால் கொஞ்சம் கசப்புகள், போராட்டங்கள், அது எல்லாமே பொறுத்து வாழ்க்கையை நடத்தக்கூடியவங்க இந்த மிதுன ராசி அன்பர்கள். இப்படி எல்லா சூழ்நிலைகள் இருந்தாலும் இந்த மாதத்தில் நமக்கு இந்த சில கசப்பு வெறுப்புகள் எல்லாம் போகக்கூடிய காலமா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக மாறுதல் அப்படின்னா நல்ல மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. காரணம், உங்களுடைய ராசிநாதன் புதன் 4ஆம் இடத்துல ஆட்சி உச்ச பலம் அடைய போகிறார். சுகஸ்தானத்தில், பாக்கியஸ்தானத்தில் அதை மன்னிக்கணும், அதாவது சுகஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதி. அற்புதம் தானே. அப்போது வீடு மண்மனை பொன்பொருள் ஆடம்பரம் செல்வாக்கு, சில விஷயங்களில் எத்தனையோ சம்பாரிச்சோம், எல்லாம் கோட்டையும் விட்டுட்டோம், மற்றவங்களுக்காக கொடுத்தோம், ஆனால் நாம் கஷ்டப்பட்டுருக்குறோம். ஆனால் நமக்குன்னு ஒரு அங்கீகாரம் வேண்டாமா? கண்டிப்பாக அதுக்கு உண்டான ஒரு அடித்தளம், ஒரு முயற்சி எடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையப்போகுதுங்க. அடுத்தது, அந்த 4ஆம் இடத்தில் இருந்த செவ்வாய் 10ஆம் இடத்துல இருந்து கரெக்டாக 7ஆம் பார்வையை சனி பார்த்துருச்சு. சனி பார்த்தாலே போதும், அந்த இடத்துல எப்படி இருந்தாலும் அந்த இடத்த கெடுத்துட்டு. அப்போது அந்த செவ்வாய்ங்கிறது உங்களுக்கு லாபாதிபதியும் அதே நேரத்தில் அட்டமாதிபதியும் சொல்லக்கூடிய 6ஆம் சத்ருஸ்தானாதிபதியும். அப்போது அந்த செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்கிற போது சில தொல்லைகளால் நிம்மதி இழந்திருப்பீங்க சமீப காலமாக. அது ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட பாதிப்புகளாக இருக்கலாம்,
இல்லையா, அதாவது எல்லாத்தோட ஒரு மனவேதனை என்ன, பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனை, வாக்கு கொடுத்த இடத்துல திருப்பி கொடுக்க முடியுமா, கஷ்டப்பட்ட பணம் வந்து சேருமா, அடுத்தவங்க வந்து நம்மள ஒரு கேள்வி கேட்குற சூழ்நிலை ஏற்பட்டுருமா அப்படிங்கிற ஒரு பயம். ஏன்னா நாம் யாருக்கிட்டையும் எப்போவுமே கேள்வி கேட்குற அளவுக்கு தான் இருப்போம், பதில் சொல்கிற சூழ்நிலை நமக்கு வந்ததே கிடையாது, அந்த மாதிரி வச்சுக்க மாட்டோம். ஆனால் அந்த ஒரு சூழ்நிலை மிதுனராசி அன்பர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நெருக்கடிகளை சந்திச்சிருந்திருப்பீங்க. ஏன்னா சனி 7ஆம் இடம் பார்த்துருச்சு, 6ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல வந்து உட்காந்துருச்சு, அப்போது நிம்மதி கெட்டு போச்சு. அப்போது அந்த லாபாதிபதி கெட்டதுனால வரவு பணம் குறைஞ்சு போச்சு, செலவுகள் அதிகமாயிருச்சு. இதுதான் நடந்துட்டு இருந்தது. அப்போது 13ஆம் தேதி செப்டம்பர் மாதம் செவ்வாய் 5ஆம் இடத்திற்கு பயிற்சியாக போகிறார். அப்போ 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறது மட்டும் இல்லாமல் இன்னொரு அற்புதம், லாபாதிபதி 5ஆம் இடத்துக்கு பயிற்சி, அந்த செவ்வாயை குரு பகவான் பார்க்க போகிறார் உங்களுடைய ராசியிலிருந்து. அப்போ ஜென்ம ராசியிலிருந்து குரு 5ஆம் இடத்தை பார்க்கும்போது அந்த இடத்துல லாபாதிபதி அந்த இடத்துல இருக்கிற போது உழைப்பு, போட்டி, 6ஆம் அதிபதியும் செவ்வாய் தானே. அப்போது உங்களுடைய ஒரு போட்டிகளை நோக்கி ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, பெரிய சவால் நெருக்கடியாக இருக்குது, நல்லா போய்ட்டு இருந்து பிஸ்னஸ் கமிட்மெண்ட் அதிகமாகி போச்சு, எதிர்ப்புகள் அதிகமாகி போச்சு, இல்லையா அந்த இடத்துல வேலை செய்ய முடியாத இடைஞ்சல்கள் உருவாகி போச்சு, இடத்த மாத்திர சூழ்நிலை, இல்லை ஆட்கள் சரியாக அமையாத சூழ்நிலை, இல்லை ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன் நேற்று வந்தவங்களால பெரிய இடைஞ்சல் ஆகி போச்சு, வேலையை விட்டு போகக்கூடிய சூழ்நிலை, இந்த மாதிரி நெருக்கடிகள் எல்லாம் ஈஸியாக நீங்கள் சமாளிப்பீங்க. யாரை நம்பணுமோ நம்ம மோசம் பண்ணாங்களோ அவங்க இல்லாமல் நாம் தனி மனிதனாக இருந்து நம்மளுடைய முழு பலத்தையும் செலுத்தி நம்ம சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு மாதமாக அது செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு ஏற்பட போகுது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு அரசியலில் இருக்கிறவங்க, ஒரு அரசாங்க அதிகார பலத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பட்டம் பதவி சம்பந்தப்பட்ட ஒரு வாய்ப்புகள் உங்கள் மேலே ஒரு பார்வை விழுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் உண்டாகும், கண்டிப்பாக உருவாகும். வேலை இழந்தவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள், அயல்நாடு சஞ்சாரம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள். நல்லா ஒரு வேலையில் பண்ணிகிட்டு இருந்தேங்க, இந்த இடத்துல வந்து எனக்கு பிடிக்கல, வெளிநாடு போகணும், கை நிறைய சம்பாதிக்கணும், என்னோடய எஸ்டிமேட் அதுதான், அதுக்கு தான் முயற்சி எடுத்த, இது வரைக்கும் முடியல, இப்போ முயற்சி எடுக்க, அந்த மாதிரி வாய்ப்புகள் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும். சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதியாக வரக்கூடியவரும், அதாவது அயன சயன போக சுகஸ்தானாதிபதியாக வரக்கூடியவரும் சுக்கிரன். அப்போ அந்த சுக்கிரன் 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்திற்கு பயிற்சியாக போகிறார். அப்போது கேதோட சஞ்சாரம் எத்தனாம் தேதி, கரெக்டாக 14ஆம் தேதி. அப்போது அந்த கேதோட இணைவு ஏற்படும் போது, அதாவது உங்களுடைய எண்ணங்கள் புதிய முயற்சிகள் நோக்கி பயணிக்கும். ஒரு வீடு கட்டுறது, ஒரு இடம் வாங்கிறது, ஒரு லாபகரமான சில விஷயங்களை செய்து முடிக்கிறது, சில சட்ட சிக்கல்கள் இருந்த ஒரு சில பிரச்சனைகளை அதுக்குண்டான வாய்ப்புகளை உருவாக்குறது. ஆனால் உறவு ரீதியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சகோதரன் சகோதரி, பின் சகோதரன் சகோதரி, அப்புறம் தூர பிரயாணங்களை முடிந்த வரைக்கும் அதாவது கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. இல்லையா நம்ம தசா புத்தி நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக ஜாதகத்தில், பிறவி ஜாதகத்தில் அதுக்குண்டான முயற்சிகள் இருக்கிறது சிறப்பு. இப்படி வலுவான ஒரு யோகங்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு புதனோட சூரிய பகவானும் இந்த மாதம் இணைகிறதுனால அற்புதமான ஒரு வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக்கூடிய ஒரு மாதமாக அமையப்போகுதுங்க இந்த செப்டம்பர் மாதம். சரிங்களா? இப்போது சொன்னது கோச்சார ஒரு அடிப்படையில் இந்த கிரக பயிற்சிகளை வச்சு இந்த மாதிரி நடக்கும்னு நான் சொல்லியிருக்கிறேன். கோச்சாரம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசி, அதாவது மதியை வச்சு சொல்லியிருக்கிறேன். மதிங்கிறது சந்திரன், விதிங்கிறது லக்னம். அப்போது விதி எது நடக்கும் எது கிடைக்கும் அப்படிங்கிறது உங்கள் தசா புத்தியை வச்சு தான் முடிவு பண்ணணும். அப்போ முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்கணும், பிறவி ஜாதகம், பிறப்பு ஜாதகத்தை பார்த்து பலன்களை தெரிஞ்சுக்கணும். அதனால் உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், உங்கள் பிடிச்ச இடத்துல பாருங்கள். இல்லை நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நினச்சாலும், அதாவது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் இது மூணையும் தெரியப்படுத்தி எந்த ஊரில் இருந்தாலும் சரி, அதாவது போன் மூலியத்தில் கூட உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி அடுத்த இந்த பதிவுகளை முழுமையாக
நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த முறை நீங்கள் ஜாதகம் பார்க்கும்போது உங்களுடைய சந்தேகங்கள் முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.